மாத்திரமல்ல, எல்டாவ் நல்ல தேவன் நல்ல வாழ்க்கைக்குள்ளே நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் நன்மைகளின் ஜீவியம். வாசிப்போம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே நான் பார்க்கிறோம், நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கினேன். நலமும் நன்மையும், அந்த வார்த்தை கவனிங்க, நலம். நலம் என்றால் நன்மை. எப்படிப்பட்ட தேசத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார்? நலமும் நன்மையும். ஆகவே கர்த்தர் நம்மை நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு ஓட்டாண்டி வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தரித்திரம் முடிச்ச வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. கிறிஸ்தவ ஜீவியம்னா ஒரே நெருக்கம் பிரதர், ஒரே இறுக்கம் பிரதர். கிறிஸ்தவ ஜீவியம்னாவே ஒரே கஷ்டம் பிரதர். கிறிஸ்தவ ஜீவியனாவே ஒரே தரித்திரம் முடிச்ச வாழ்க்கை தான் பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை 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 கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஜீவியம். இந்த ஜீவியத்துக்குள்ளே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, மீட்பின் மூலமாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம், நன்மைகளின் ஜீவியம், சமாதானம் நிறைந்த ஜீவியம். இது யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இதை மறுத்து பேசிட முடியுமா? கிறிஸ்தவ ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம், செழிப்பான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்படிப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? நல்ல தேசத்திலே, கெட்ட தேசத்திலே அல்ல, தீமையின் தேசத்திலே அல்ல, நல்ல தேசத்திலே, நன்மைகளின் தேசத்திலே. ஏன் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? ஏன் நன்மைகளின் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? அவர் நல்ல தேவன். அவர் நாமம் எல்டாவ். ஆமென். ஆகவே நல்ல தேவன் பொன்னை விளைய பண்ணினார். நல்ல தேவன் மனைவியாகிய நல்ல ஈவை கொடுக்கிறார். நல்ல தேவன் நல்ல வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்டாவ் நல்ல தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். வாசிப்போம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபலோன் என்று பெயரிட்டான். செபலோன், செபலோன் என்று சொன்னால் நல்ல ஈவு என்று அர்த்தம். நல்ல ஈவு என்று அர்த்தம். இங்கே லேயாள் சொல்லுகிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவுகளை, நல்ல ஈவை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஈவை கொடுத்தாரு? நல்ல ஈவ, கெட்ட ஈவ அல்ல, வியாதியை அல்ல, தீமையை அல்ல, நல்ல ஈவை, நல்ல கிஃப்டை, குட் கிஃப்ட்ஸ், நல்ல ஈவை,
தேவன் எனக்கு கொடுத்தார் என்று இவள் இங்கே சொல்லுகிறாள். சரி, இங்கே நல்ல ஈவுகள் என்பது யாரை குறிக்கிறது சொல்லுங்க? நல்ல ஈவுன்னு சொல்றாள் இங்க இவ. நல்ல ஈவு என்பது எது? பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகள் என்பது தேவன் கொடுக்கிற நல்ல ஈவுகள். ஆமென். நல்ல ஈவா கெட்ட ஈவா? பிறந்து தொலைஞ்சிருக்க சனியே குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. அது பிள்ளைங்க சில சமயங்கள் சேட்டை பண்ணத்தானே செய்யும். நாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம், நாமளே சில சமயங்கள் சேட்டை பண்ணுறோம். கர்த்தர் கிருபையை மன்னிச்சுட்டு போடான்றாரு. அதுக்காக சேட்டை பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது. சேட்டை பண்ணுறதுக்கு கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் செய்கிறதுக்கு கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு அர்த்தம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தார். பிள்ளைகள் என்பது நல்ல ஈவுகளாகும். ஆமென். ஆகவே நல்ல ஈவை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நல்ல ஈவுகளை என்ன செய்வார்? தருவார். ஆமென். கர்த்தரோட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நல்ல ஈவுகளாகிய பிள்ளைகளை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லேயாளுக்கு நல்ல ஈவாகிய பிள்ளையை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததியார்களுக்கும் கர்த்தர் நல்ல ஈவுகளை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விதமாய் ஜெபிக்கும் பொழுது நல்ல தேவன் எல்டாவ் நல்ல ஈவுகளை என்ன செய்வார்? தந்தருளுவார். ஆமென்.